அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்ததல்லவா? அதை யாரும் தட்டு பிரிக்காதவாறு நம்மில் தற்காத்து வைத்துக்கொள்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 4 - 6 முடிய. ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணிலையில் அவரோடு அமரவும் செய்தார். பிரைஸ் தி லார்ட். நாம் எவ்வளவுதான் பாவங்கள் செஞ்சாலும் தந்தையாம் இறைவன் நமக்காக இயேசுவை தந்து அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுப்பதற்காக அவருடைய இரத்தம் முழுவதையும் சிந்தினார் இல்லையா? தன்னையே கையளித்தார். அவர் இறுதியில் கையளிக்கும் போது என்ன சொன்னார்? தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் குற்றங்களை மன்னியும். யார் கேட்பா? நமக்காக யார் உயிரை கொடுப்பா? நம்மள யாராவது அப்படி செய்வாங்களா? சொல்லுங்கள், செய்ய மாட்டாங்க. ஆனால் இறைவன் நமக்காக நம் மீது அன்பு கொண்டு இயேசு நம்மளை முழுமையாக விரும்பினார். நாம் இயேசுவை முழுமையாக விரும்புகிறோமா? அன்பு செய்கிறோமா? அவருக்கு எடுத்துக்காட்டுகளாக, அவர் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டுகளாக நாம் இருக்கிறோமா? ஏனென்றால் அவருடைய இரக்கத்துக்கு நாம் தகுதியுடையவர்களா தகுதியற்றவர்களா என்பது நமக்கு மட்டும்தானே தெரியும், பிறருக்கு தெரியாது. நாம் எப்போவுமே நான் நிறைவாக இருக்கிறேன், நான் குற்றமே புரியல என்று சொல்வோம். ஆனால் நம்மில் இருக்கிற குற்றத்தை யார் அறிகிறார்? இறைவன் அறிகிறார். அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. பிறரிடம் நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இறைவன் எல்லாத்தையுமே கண்டு கொண்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ இயேசுவோடு நாம் இணைந்து இருக்கும்போது தான் செத்தவர்களாகி நாம் உயிர் பெறுகிறோம். இவ்வுலகில் வாழும்போதுமே பாவத்தின் மூலமாக நாம் செத்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறோம். அவருடைய வல்லமையால், அவருடைய ஆற்றலால், அவருடைய செயல்பாட்டால், அவருடைய காயங்களால் நாம் உயிர் பெற்றிருக்கிறோம். நாம் நிறைந்த மக்களாக வாழும்படி அவர் தம்மையே நமக்காக தந்தார். அந்த தந்ததன் மூலமாகத்தான் அவர்களை அருளை பெற்று அந்த அருள் மூலமாக நாம் பிறருக்கு செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் பிறருக்காக செயல்படுகிறோமா? நமக்கு மட்டுமே என்று இருக்கிறோமா? நம் குடும்பங்கள் மட்டும் நிறைவாக இருந்தால் போதும் என்று இருக்கிறோமா? என்றாவது ஒரு நாள் நாம் சிந்தித்திருப்போமா? சிந்தித்திருந்தால் அவர்கள் பெயர் பெற்றோர்கள். மக்களே, பிறரை பற்றி சிந்தித்திருந்து பிறருடைய துன்பங்களை அறிந்திருந்தால் அவர்கள் பேர் பெற்றவர்கள். ஏனென்றால் இறைவன் அவர்களை தூண்டி அவர்களை நிறைவாக அவர்களுக்கு எது தேவையோ அதை செய்யும்படி அவர்களை தூண்டுவதால், அவர்கள் செய்வதால் அவர்கள் இறைவனுக்கு உகந்த மக்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அந்த எண்ணங்களைத்தான் நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மில் நிறைந்து இருக்கிறார். இதுதானே இந்த எண்ணங்களோடு நாம் இருக்கிறோமா? ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நாம் என்ன எண்ணங்களோடு இருக்கிறோம் என்பதை. அந்த நிறைவை நாம் இறைவனிடம் கேட்போமா? ஒரு விசை சிந்திப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். தூயாவின் வல்லமை பெற்றதால் நாங்கள் இப்பொழுது உயிர் பெற்றோம் ஆண்டவரே. நாங்கள் இறந்தவர்களாக இருந்தோம். ஆண்டவரே, இப்போது உயிர் பெற்று உம்மோடு இணைந்து நடக்கும் வரத்தை தந்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உயிருள்ள நாட்களாக எங்களை உகந்தபடி வாழும்படி நீர் அழைத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கி இருக்கிறதுக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.